தமிழகத்தில் ஆட்சி அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகம் பொறுத்தவரையுமே பெரும் முனைப்போடு செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்காக கூடுதல் தொகுதிகள் தேவைப்படும் பட்சத்தில் நேற்று பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தமிழ்நாடு கமிட்டியினர் ஆதரவு கொடுத்து தனது 5 தொகுதிகளை ஆதரவாக வழங்கினர். அந்த வகையில் தற்போது பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக மொத்தம் 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்க கூடுதலாக மொத்தம் 113 தொகுதிகள் காணப்படுகிறது. அந்த வகையில் இன்னுமே 5 தொகுதிகள் தேவைப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த கட்டங்களாக அவர்கள் அந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த கூட்டணி வைப்பதற்கான காரணம் குறித்தும் சமூக வலைதளங்கள் கருத்துக்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் பதிவிட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தற்போது பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அறிக்கையும், அதாவது காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் ஒரு 2 வரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 வரிகள் தற்போது நாம் பார்க்கலாம். தமிழ்நாடு மக்களின் தேர்வு வலுவாகவும் தெளிவாகவும் உள்ளது எனவும் அதை மதியுங்கள் எனவும் தமிழகத்தில் ஜனநாயக குரலை சீர்குலைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முயற்சிக்காதீர்கள் என தற்பொழுது தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஒரு கருத்துக்களும் எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் பதிவுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், பெரும்பான்மை தொகுதிகள் வெடிபித்துமே, ஆனால் இந்த தமிழ்நாடு அரசால், இந்த தமிழ்நாடு ஆளுநரால் பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை இந்த ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியும் கொடுக்கவில்லை, அதற்கான அழைப்புகளையும் இருக்கவில்லை என்பதற்காகவே தற்போது இந்த பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிக பெரும்பான்மை அமைத்தால் மட்டுமே அந்த ஆட்சி அமைப்பதற்கான காரணம் இல்லாமல் பெரும்பான்மை தொகுதிகளை காண்பித்தாலே முதலில் ஆட்சி அமைக்கலாம், அதற்கு பிறகுதான் அவருடைய பெரும்பான்மை வெற்றியை காண்பிக்கலாம் என ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. ஆனால் தமிழக ஆளுநர் பொறுத்தவரையுமே பெரும்பான்மை காண்பித்தால் மட்டுமே நான் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கொடுப்பேன் என தமிழக ஆளுநர் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அதனை கண்டிக்கும் விதமாக தான் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த கருத்துக்களானது பதிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு மக்களின் தேர்வு வலுவாகவும் தெளிவாகவும் உள்ளது எனவும் அதை மதியுங்கள் எனவும் தமிழகத்தில் ஜனநாயக குரலை சீர்குலைக்கவோ அல்லது நிராகரிக்கவோ முயற்சிக்காதீர்கள் என தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆளுநர் மாலைக்கு ஒரு பதிலை எழுதி கொடுக்கும் விதமாக தற்போது இந்த பதிவானது பதிவிடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்னொரு, அதாவது இந்த 2வது நாளாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆளுநரை சந்தித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியுற்றது. அந்த வகையில் மீண்டும் அதற்கான நடவடிக்கை, அதாவது பதவி பிரமாணம் செய்வதற்கான அழைப்பு விடுக்க வேண்டும், மேலும் அதற்கான நடவடிக்கை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த வார்த்தைகளையும் இந்த பதிவுகளையும் தன்னுடைய எக்ஸல பதிவில் பதிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.